கோவையில் சாலை பேரணியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் மோடி. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. பிரதமர் கோவைக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன ராஜேஷ்? வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது கோவை வந்திருக்கின்றார். கோவையிலே தற்போது பிரச்சாரத்திலே ஈடுபட இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி உற்சாகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவினாசி சாலை வழியாக அவர் மாநகருக்குள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் ரோடு, காந்திபுரம் செல்லும் வாகனங்கள் போன்றவையெல்லாம் தற்போது மாற்றி இந்த அனுப்பப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 6வது முறையாக தமிழ்நாட்டிற்கு இந்த ஒரு ஆண்டில் வந்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த 2 முறை பிரச்சாரம் செய்வதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் கோவையை பொறுத்தவரையிலே இந்த முறை நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார்கள். எனவே பாஜக வலுவாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய கோவை அந்த தொகுதிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். கோவை தொகுதியில் மட்டுமில்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கோவையிலே குவிந்திருக்கின்றார்கள். கோவையிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று அந்த பேரணியாக சென்று மக்களை அவர் சந்திக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை ஆர்எஸ்புரத்தில் இதற்கான அந்த ஏற்பாடு விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது கோவை வந்து இறங்கியிருக்கின்றார். கோவையிலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய குறிப்பாக ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய சாலை வழியாக அவர் நடந்து சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட இருக்கிறார். ராஜேஷ், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றின தகவல்களை வழங்குங்கள். நிச்சயமாக பிரதமர் அவர்கள் வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோவை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் வந்து நடந்தே சென்று அந்த பிரச்சாரத்திலே ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய அந்த நடைபயணமாக சென்று மக்களை இருபுறமும் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய வருகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருக்கின்றார். அதே போல மேலிட பொறுப்பாளர்கள், அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தற்போது கோவையிலே ஐக்கியமாகி இருக்கின்றார்கள். காலை முதலே இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி ஏராளமான பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருந்தனர். தற்போது பிரதமர் அவர்கள் பேரணியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை திரட்ட இருக்கின்றார். குறிப்பாக குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கோவை வெடிகுண்டு விபத்திலே அவர்கள் வெடிகுண்டிலே அவர்கள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்று அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளிருக்கிறார். கோவையில் சாலை பேரணியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு திரட்ட இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கோவையிலும் நாளைய தினம் சேலத்திலும் அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட இருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவர் வந்து திருப்பூர், திருநெல்வேலி, மதுரை, அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் கோவையிலே பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் சேலத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடையிலே கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையேற இருக்கின்றார்கள். அதிலே பாஜகவினுடைய கூட்டணி முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பாஜக கூட்டணியில் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்களோ அந்த தலைவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வந்து விமான நிலையத்தில் இறங்கியிருக்கின்றார். பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்க தேவையான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.